சுக்குநூறான ஸ்டம்புகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது மற்றும் கடைசி டெஸ்டில் திடீர் என்ட்ரி கொடுத்த நடராஜன். முதல் ஆட்டமே முரட்டு சம்பவம். அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் டிராபி தொடர் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் 4 போட்டிகள் முடிவடைந்த நிலையில் 2இல் ஆஸ்திரேலிய அணியும் 1இல் இந்திய அணியும் வெற்றி பெற்றிருந்ததை தொடர்ந்து மற்றொரு போட்டி டிராவில் முடிவடைந்திருக்கிறது. இதனால் இந்த போட்டியில் தற்போது வரை 2-1 என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி முன்னிலையில் இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால்தான் இந்த பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரையும் சமன் செய்ய முடியும். அதேபோல டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கும் இந்திய அணி தகுதி பெறுவதற்கான வாய்ப்பையும் நீட்டிக்க முடியும். ஆகவே அடுத்து தொடங்க இருக்கும் இந்த 5வது டெஸ்ட் போட்டி என்பது இந்திய அணிக்கு மிக மிக ரொம்பவே முக்கியமான போட்டி. ஆக இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற இந்திய அணி நிர்வாகம் பல விஷயங்களை மேற்கொண்டு வருகிறது. இதுவரை முயற்சிக்காத பல விஷயங்களை இந்த போட்டிக்காக இந்திய அணி நிர்வாகம் முயற்சித்து வருகிறது. குறிப்பாக இந்த ஆஸ்திரேலியா தொடருக்கான ஸ்குவாடில் இந்திய அணியில் இடம்பெறாத புஜாரா, நடராஜன் உள்ளிட்ட வீரர்களை இப்போது அழைத்துள்ளது BCCI. இவர்கள் இருவரும் அடுத்த போட்டியில் விளையாடினால் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று இந்திய அணியின் பயிற்சியாளரான கௌதம் காம்பீர் இந்திய அணி நிர்வாகத்திடம் பேசி இவர்களை ஆஸ்திரேலியாவுக்கு வரவழைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதே சமயம் BCCI அழைத்த அடுத்த கணமே இந்த இருவரும் ஆஸ்திரேலியாவுக்கு பறந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படியாக ஆஸ்திரேலியா வந்த இவர்களில் நம்ம நடராஜன் தற்போது மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் ஒன்றை செய்திருக்கிறார். அதாவது இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியை முன்னிட்டு அதற்கான வார்ம் அப் டெஸ்ட் போட்டி ஒன்று தற்போது நடைபெற்று வந்தது. அந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 2வது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது அந்த இன்னிங்ஸில் மட்டுமே நம்ம நடராஜன் மொத்தமாக 8 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த போட்டியில் ஜாஸ்பிரிட் பும்ரா, முகமது சிராஜ் உள்ளிட்டவர்களும் பந்து வீசினார்கள். அதாவது கிட்டத்தட்ட பும்ரா 16 ஓவர்களும் முகமது சிராஜ் 21 ஓவர்களும் வீசியிருந்தனர். இதில் பும்ரா மட்டுமே 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஆனால் நம்ம நடராஜனோ வெறும் 13 ஓவர்களை மட்டுமே வீசி மொத்தமாக 8 விக்கெட்டுகளை வீழ்த்தி எதிரணியை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மட்டுமில்லாமல் சொந்த அணியான இந்திய அணியையும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறார். அந்தளவுக்கு பும்ராவையே மிஞ்சும் அளவுக்கு பந்து வீசியிருந்தார் நம்ம நடராஜன். ஆகவே அவசரமாக கடைசி போட்டிக்காக நடராஜனை கொண்டு வந்ததற்கான காரணம் சரியான முடிவுதான் என்பதை இந்த இன்னிங்ஸ் மூலமாக நடராஜன் நிரூபித்திருக்கிறார் என்றே சொல்லலாங்க. ஆக மொத்தம் இப்படிப்பட்ட ஒரு பவுலரை ஏற்கனவே இந்திய அணி ஸ்குவாடில் தேர்வு செய்திருந்தால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த தொடரில் இந்திய அணி இப்போது முன்னிலையில் இருந்திருக்கும். ஆனால் நடராஜன் போன்ற முக்கியமான வீரர்களை தொடர்ச்சியாக தவிர்ப்பதுதான் இந்திய அணிக்கு பல சறுக்கல்களை உருவாக்குகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நடராஜன் போன்ற வீரர்களுக்கு இந்திய அணி தொடர்ச்சியாக வாய்ப்புகளை மறுத்து வருவதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.